வணக்கம் நண்பர்களே. நாம் இப்போ இந்த வீடியோவில் மிக பழமையான, அதாவது 1000 ஆண்டுகளுக்கு முன்னர் கட்டப்பட்ட மிகவும் பழமையான மற்றும் ஒளிபடாத சுயம்புவாக தோன்றிய சிவலிங்கம், அப்படிப்பட்ட பழமையான கோயிலை பற்றி தாங்க இங்கே பார்க்க போகிறோம். இந்த கோயிலோட வரலாறை அந்த கோயிலோட அர்ச்சகர் சொல்கிறாரு. அதை கேட்டிங்களாக்கா நீங்கள் உண்மையிலேயே ஆச்சரியப்படுவீங்க. அப்படிப்பட்ட வரலாறு கொண்டது தாங்க இந்த கோயில். மிகவும் பழமையான இந்த கோயிலானது தற்காலிகமாக ஒரு 10 ஆண்டுகளுக்குள்ளாக உள்ளூர் மக்களால் புனரமைக்கப்பட்டு மிக சிறப்பாக அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்று வருகிறது. இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த இந்த கோயிலோட பேர் ஸ்ரீ வடிவாம்பிகை சமேத வல்லாளீஸ்வரர் கோயிலுங்க. இந்த கோயில் எங்கே இருக்குதுனாக்கா சேலம் மாவட்டம் சின்னப்பம்பட்டி அதனுடைய தான் கிராமம்தான் வெள்ளாளபுரத்தில் வீற்றிருக்கின்ற வல்லாளீஸ்வரர். இந்த கிராமத்தோட பேர் வெள்ளாளபுரம், கோயில் பேர் வல்லாளீஸ்வரர் கோயில். மிக சிறப்பான கோயில், பழங்காலத்து கோயிலுங்க. இங்கே வந்துங்க சூரிய பகவான், சந்திர பகவான், சப்த கன்னிமார்கள், அது மட்டும் இல்லாமல் 63 நாயன்மார்கள், இப்படி பல சிற்பங்கள் புனரமைக்கப்பட்டிருக்குது. அது மட்டும் இல்லாமல் மிகவும் பழமையான சிற்பங்களுமே இங்கே இருக்குதுங்க. இந்த கோயிலில் மிகவும் பிரசித்தி பெற்ற மிக சிறப்பம்சம் என்னன்னாக்கா, பங்குனி மாதத்தில் தொடர்ந்து 3 நாட்களுக்கு சிவலிங்கத்து மேலே சூரிய ஒளி படுங்க. அந்த சூரிய ஒளியானது நம்ம தாரமங்கலத்தில் கூட மாசி மாதம் 9, 10, 11 இந்த தேதியில் சாயந்தர நேரத்தில் தான் படும். ஆனால் இந்த வல்லாளீஸ்வரர் கோயிலில் காலையும் மாலையும் 2 வேளைகளுமே 3 நாட்களுக்கு சூரிய ஒளி படுமாங்க. அப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த கோயில் தாங்க இந்த வெள்ளாளபுரம் வல்லாளீஸ்வரர் கோயில். இந்த திருக்கோயில் இருக்கிற மூலவர் சிவபெருமான் லிங்கம் வந்துங்க ஒளிப்படாமல், அதாவது ஒளி கொண்டு செதுக்காமல் சுயம்புவாக தோன்றிய சிவலிங்கம். அது லிங்கத்தை பார்த்தீங்களாவே ஒரு அற்புதமாக, ரொம்ப பிரமாதமாக, இன்னொருக்க பார்க்கணும் அப்படிங்கிற தோரணையில் தாங்க அந்த சிவபெருமான் இருக்கிறாரு. அந்த லிங்கத்தை ஒரு முறை நீங்கள் வந்து பாருங்களேன். இந்த கோயிலில் பஞ்சபூதங்கள், சரஸ்வதி தேவி, ஐயப்ப சுவாமி, நாரதர், இப்படி ஒவ்வொரு தெய்வ கடாட்சங்களுக்குமே தனித்தனி சந்நிதி வச்சுருக்கிறாங்க. காலபைரவர் இருக்கிறாரு, தனி சந்நிதியோட ரொம்ப சிறப்பாக வித்தியாசமான முறையில் இருக்கிறாருங்க. இந்த கோயிலில் மெய்கண்ட நாயனார், அருணகிரிநாதர், இப்படி பழம்பெரும் சிற்பங்கள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் வல்லப கணபதி, அதாவது வல்லப விநாயகர் சொல்லி மிக உயரமான விநாயகர் சிலை ஒன்று ரொம்ப சிறப்பாக இருக்குதுங்க. முருகப்பெருமான், அதாவது பாலசுப்ரமணியங்கிற பேரில் அற்புதமாக அழகாக முருகப்பெருமான் கோயில் சிறப்பாக இருக்குதுங்க. இந்த கோயிலுக்கு ஒருத்தர் நீங்கள் வந்து பார்த்தீங்களாக்கா தெரியும். இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது கோயிலோட பின்புற வாசல். இது பின்புறத்தில் சூரிய ஒளி படுனாங்க. அதாவது இப்போ புதுசாக தற்காலிகமாக கட்டின கோபுரம் தான் அந்த சூரிய ஒளியை தற்சமயம் கொஞ்சம் மறைச்சிக்குது அப்படின்னு அந்த கோயிலோட அர்ச்சகர் சொல்கிறது. அந்த கோயிலோட அர்ச்சகர் மிகவும் வயசானவர். அவர் நல்ல முறையில் சொன்னார். இந்த கோயிலை பார்த்தீங்கன்னா கஜலட்சுமிக்கு தனியாக பாருங்களேன், கஜலட்சுமி தனிப்பட்ட முறையில் சந்நிதி அமைச்சிருக்கிறாங்க. இந்த கோயிலோட சிறப்பம்சங்கள் எல்லாமே இந்த அர்ச்சகர் சொல்லுவார். அதே நீங்கள் கேட்கலாம். இந்த கோயிலை ஒட்டியே பெருமாள் கோயில் இருக்குதுங்க, வரதராஜ பெருமாள் கோயில். அது இன்னொரு ரொம்ப சிறப்பாக அற்புதமாக இருக்குது. அங்கே இருக்கிற ஆஞ்சநேயர் சிலைகள் பார்க்கும்போது இன்னும் சூப்பராக இருக்குது. பெருமாள், அதாவது அந்த கோயில் சாத்திருந்துச்சு. நம்ம சிவபெருமான் கோயிலை மட்டும் அர்ச்சகர் திறந்து காட்டினார். அதில் நம்ம பார்த்துட்டோம். அர்ச்சகர் சொல்கிறது கேளுங்களேன், உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும். கட்டுற கோயில் இருக்குது தாரமங்கலம் கெட்டிமொழியார் கட்டினது. சரிங்க. அவர் அக்கா அண்ணன் தங்கச்சிங்க. கெட்டிமொழியார் அண்ணன் தங்கச்சி. அவன் வந்து காலவரத்துக்கு கட்டும்போது அவருக்கு பணம் இல்லை. சரிங்க. பணம் இல்லை, தங்கச்சி கேட்டுருக்கான். தங்கச்சி இல்லை அப்படின்ட்டான். இல்லை அப்படின்ட்டான். சரி இல்லை அப்படின்ட்டு இவன் கட்டிக்கிட்டே கோயில் கட்டிக்கிட்டே வந்தார். வந்து போய் ஏன்னா தங்கச்சி இவ்வளோ பணம் கட்டுறால கொடுக்க மாட்டேங்கிறாள் அப்படி மறுபடியும் வைக்கிறோம். நம்ம பணம் கேட்டு கொடுக்கலையே, கொடுத்து மறுபடியும் எல்லாம் தங்கச்சிக்காரே கட்டுற கொடுக்கலாம் அப்படின்னு என்னடா பணத்தை இந்த பணம் கொடுத்துருக்குறேன், பணத்தை வந்து இங்கே ஆற்றில் போடு அப்படின்ட்டேன். அண்ணாங்கரை. சரிங்க. அப்படியே சொல்கிறேன் அப்படின்னு 7 கோயில்
7 கோயில். 7 கோயில். அந்த கோயில் எங்கெங்கே இருக்குதுங்கய்யா? ஓமலூர் ஓமலூர் கோட்டை ஒன்று. வசந்தீஸ்வரர். சரபங்கா நதி. சரபங்கா நதி. ஆமாம். வசந்தீஸ்வரர் கோயில் இருக்குது அதுங்களா? அந்த கோயில் ஓமலூர் கோயில் இருக்கும். ஆமாங்க. அங்கே ஒரு கோயில். சரிங்க. மாட்டையாம்பட்டியில் தசவடிக்கிட்ட ஒரு கோயில். உலகேஸ்வரர் கோயில். ஆமாங்க. 3வது இங்கே. இது இந்த கோயில் பேருங்க? வல்லாளீஸ்வரர். வல்லாளீஸ்வரர். சரிங்க. 3. முப்பீஸ்வரர் கோவில் இருக்கு. புதுப்பாளையத்தில். புதுப்பாளையம் முப்பீஸ்வரர். ஓகேங்க. 4வது எடப்பாடி. எடப்பாடியில் இது நஞ்சுண்டேஸ்வரர். நஞ்சுண்டேஸ்வரர். ஆமாங்க. 5வது கல்லடங்கம் இருக்குது. கல்வடங்கம் கைலாசநாதர். அப்புறம் அது ஏரியா சரபங்கால எங்கே உற்பத்தி ஆகி சரிங்க எங்கே கலக்குதோ அங்கெல்லாம் 7 கோயில். 7 கோயில் கட்டிருக்கிறாரு கட்டு முதலி. கட்டிட்டேன். சரி சரிங்க. இந்த கோயிலை வந்து இப்போ தான் ஒரு 500-600 வருஷத்துக்குள்ளே இங்கே இருக்குது. சரிங்க. இந்த கோயில் அங்கே இருக்குது. எங்கேங்க? தாராபுரம் ஒரு கோயில். தாராபுரம். ஏரி ஓரமாக. ஏரி ஓரமாக இருந்துச்சுங்க. சரிங்க. ஊரெல்லாம் இருந்துச்சு. சரிங்க. எல்லாம் அழிஞ்சு போச்சு. சரிங்க. யாருமே இல்லை. சாமி கும்பிட்டு வழி இல்லாத போச்சு. அப்புறம் தான் இங்கே கொண்டாந்து இங்கே வச்சது. இந்த சிலையை கொண்டு வந்து வச்சதுங்க. அந்த கட்டடம். சரிங்க. அந்த கோபுரம் பழைய மிக பழமையான கோபுரங்க. இப்போ சிவலிங்கம் வந்து வித்தியாசமாக இருக்குதுங்களா? சுயம்புங்களா? ஒளிப்படாது. ஒளிப்படாத. ரொம்ப சிறப்பு. இந்த சூரிய வழிபாடு சொல்லுங்களேன். இது மறைச்சிக்குதுங்க. அந்த கோபுரம் மறைச்சிக்குதுங்க. கொஞ்சம் தெரியுது. தெரியுதுங்க. இது வரைக்கும் தெரியும். அந்த பொட்டு வரைக்கும் தெரியுங்க. அப்புறம் மறைஞ்சிடும். அப்படிங்களா? அது 2 தடவை வரும். வருஷத்தில் 2 தடவைங்களா? யாருக்கும் ரொம்ப பழமையான கோபுரம். 700 வருஷத்துக்கு முன்னாடி. தாரமங்கலம் கைலாசநாதர் கோயில் 800-900 வருஷங்கிறாங்க. அதுக்கப்புறம் கட்டினதாக தான் இருக்கும். இல்லை நீங்கள் சொன்னதை பார்த்தா கெட்டி முதலிக்கிட்ட அவங்க தங்கச்சி சண்டை பிடிச்சிட்டு வந்து கட்டினது. சரபங்கா நதியானது எந்த இடத்தில் உருவாகி எந்த இடத்தில் முடிகிறதோ அதுவரை 7 கோயில்களை கட்டியுள்ளார் கெட்டி முதலியின் தங்கையானவர். ஓமலூர் கோட்டை பகுதியில் அமைந்துள்ள வசந்தீஸ்வரர் ஆலயம், 2 தாரமங்கலம் ஒன்றியத்தில் அமைந்துள்ள மாட்டையாம்பட்டியில் அமைந்துள்ள உலகீஸ்வரர் ஆலயம், 3 சின்னப்பம்பட்டி வெள்ளாளபுரம் பகுதியில் அமைந்துள்ள வல்லாளீஸ்வரர், சேலம் மாவட்டம் எடப்பாடி பஸ் நிலையம் அருகில் அமைந்துள்ள நஞ்சுண்டேஸ்வரர் திருக்கோயில், அடுத்தது கல்வடங்கத்தில் அமைந்துள்ள கைலாசநாதர் கோயில், புதுப்பாளையம் அதாவது எடப்பாடி பக்கத்தில் இருக்கிற புதுப்பாளையத்தில் முப்பீஸ்வரர். இந்த 7 கோயில்களுமே கெட்டி முதலியின் தங்கை கட்டியதாக வரலாறு இருக்கிறதாக அந்த ஐயா அர்ச்சகர் சொன்னார். இது மட்டும் இல்லாமல் இந்த கோயில்கள் கட்டம் இல்லாமல் கெட்டி முதலி வந்து பணம் கேட்டு இல்லைன்னு சொன்ன அவங்க தங்கச்சிக்கிட்ட உன் பணத்தில் கொண்டு ஆற்றுல போடுன்னு சொன்னார் இல்லையா? அந்த சமயத்தில் தாரமங்கலத்துக்கு பக்கத்தில் அணமேடுன்னு சொல்லி ஒரு சின்ன நீர்த்தேக்கம் இருக்குதுங்க. அதாவது எங்கள் அண்ணன் கொண்டு போய் என் பணத்தில் ஆற்றுல போட சொல்லிட்டான், அதனால் நான் ஆற்றுல போகிறேன்னு சொல்லிட்டு அந்த நீர்த்தேக்கத்தை ஆற்றுல அந்த காசை போட்டதா அந்த இடத்துக்கு வந்து அணமேடுன்னு சொல்லுவாங்க. அது ஒரு அணை. அதையும் கட்டினது அந்த அம்மா தான். அந்த அம்மாவுக்கு பேர் வந்து லட்சுமாயி அப்படின்னு பேரான். அதனால தான் அந்த பக்கத்தில் இருக்கிற ஊருக்கு பேர் லட்சுமாயூர்னு பேர் இருக்கிறதாவே எங்கள் பாட்டம் சொல்லிருக்கிறாருங்க. கெட்டி முதலில் தங்கச்சி பேர் லட்சுமாயி, அந்த அம்மா அங்கே வசித்த இடம் லட்சுமாயூர் அப்படின்னு சொல்லிட்டுக்கிறாங்க. அதுக்கு அந்தாண்ட பார்த்திங்கன்னா மாட்டையாம்பட்டி. இந்த கெட்டி முதலில் மாடு கட்டுற இடமெல்லாம் மாட்டையாம்பட்டின்னு பேர் வச்சுருந்தார். அதனால் காரண பெயர்கள் தான் அங்கே சுற்றிலுமா நிறைய இருக்குதுன்னு வச்சுங்களேன். அது மட்டும் இல்லாமல் கெட்டி முதலி தான் இங்கே பவானி கூடுதுறையில் இருக்கிற சங்கமேஸ்வரர் கோயிலை கட்டியதாகவும் வரலாறு இருக்கிறதா சொல்கிறாங்க. மேற்கண்ட இந்த கோயில்கள் அத்தனையிலுமே ஒவ்வொரு கோயிலுக்கும் ஒவ்வொரு தனிப்பட்ட சிறப்பு இருக்கிறதா நிறைய சொல்கிறாங்க. வாய்ப்பு இருக்கும்போது நீங்கள் ஒரு நாளைக்கு நம்ம சேலம் மாவட்டம் தாரமங்கலம் இந்த ஏரியாக்கெல்லாம் வரும்பொழுது அந்த கோயிலில் போய் ஒரு நாளைக்கு தரிசனம் பண்ணிவிட்டு அங்கே இருக்கிற சிறப்புகளை தெரிஞ்சுக்கிட்டு வாங்க. நான் இன்னும் வருங்காலத்தில் அந்த மீதி இருக்கிற கோயில்களை ஒவ்வொன்றா நம்ம வீடியோவில் காணொலியாக போகலான் இருக்கிறேன். இதெல்லாம் தாரமங்கலம் கைலாசநாதர் கோயில் போட்டிருக்கிறேன். அடுத்தது வந்து மாட்டையாம்பட்டியில் இருக்கிற உலகேஸ்வரர் கோயிலை போட்டிருக்கிறேன். இப்போ 3வதாக வசந்தீஸ்வரர் போட்டிருக்கிறேன். அடுத்து வரக்கூடிய காலங்களில் ஒவ்வொரு வீடியோவாக நான் அப்லோடு பண்ணுறேன். தொடர்ந்து நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.